வணக்கம் நண்பர்களே, இது நம்ம முருகன் பிள்ளை சேனல். இங்கே தினமும் பக்தி கதைகள், அதிசயங்கள், கடவுள் அருள் கதைகள் உங்களுக்காக. ஒரு காலத்தில் சிவபெருமான் முழு யோகத்தில் ஆழமான தியானத்தில் இருந்தார். உலக விஷயங்களிலே அவருக்கு எந்த ஆசையும் இல்லை. கைலாசத்தில் அமைதியாக இருந்தார். அதே சமயம் இமயமலை அரசன் ஹிமவான் மற்றும் அவருடைய மகள் பார்வதி வாழ்ந்து வந்தார்கள். பார்வதி அம்மன் சிறு வயதிலிருந்தே சிவனை தான் தன் கணவராக வேண்டுமென்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஒருநாள் தந்தை சொன்னார், சிவபெருமான் கைலாசத்தில் தவம் இருக்கிறார், அவரை சேவை பண்ணு என்று. பார்வதி மகிழ்ச்சியோடு கைலாசத்திற்கு போனாள். அங்கே சிவபெருமான் கண்களை மூடி தியானத்தில் இருந்தார். பார்வதி தினமும் மலர் கொண்டு வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்து அமைதியாக அவருக்கு சேவை செய்தாள். ஆனால் சிவன் அவளை கவனிக்கவே இல்லை. அவருக்கு உலக விஷயங்களில் எந்த ஈர்ப்பும் இல்லை. இதைக் கண்டு தேவலோகத்திலிருந்த தேவர்கள் கவலைப்பட்டார்கள். ஏனெனில் சிவன் திருமணமாகவில்லை என்றால் உலக சமநிலை குலையும். அதனால் அவர்கள் மன்மதனை அனுப்பினார்கள். மன்மதன் மலரம்பை எடுத்து சிவபெருமானின் மீது ஏவினான். அந்த நொடியில் சிவன் கண்களை திறந்தார். அவர் முன்னால் நின்றிருந்தாள் பார்வதி. அழகும் பக்தியும் சேர்ந்த உருவம். ஆனால் கோபம் கொண்ட சிவன் மன்மதனை சாம்பலாக்கினார். பிறகுதான் மன்மதன் உயிர் பெறுகிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் சிவபெருமான் பார்வதியின் பக்தி, தியாகம் எல்லாம் உணர்ந்தார். ஹாப்பி. அதுவே அவர்களின் உண்மையான முதல் கவனிப்பு தருணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மேலும் பக்தி வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.